அவர் மிதவாதியும் சொல்ல முடியாது, தீவிரவாதியும் சொல்ல முடியாது. அப்ப தீவிரமாக போராடிய மாவீரன் செண்பகராமன் உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஆங்கிலேயர் ஆட்சி. ஆங்கிலேயர் ஜெர்மனிக்கு எதிரி. அப்ப ஜெர்மனிலேயே போய் நம்ம மாவீரன் செண்பகராமன் அங்கே போய் என்பம் கப்பலை ஓட்டிட்டு வரும்போத இங்க சென்னையில குண்டு போடுறாங்க. அதற்கு முன்பாகவே செண்பகராமன் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக கடைக்கு கவி மகரிஷி சுத்தானந்த பாரதியாரை சந்திச்சு ரகசிய பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பெட்டியில தான் செய்தி இருக்கு, நீங்க இந்த மாதிரி நடங்க, ஆங்கிலேயர்களை தூள் பண்ணி ஒழிச்சிடலாம். ஏன்னா அவர் மிதவாதி. ஆங்கிலேயர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவரெல்லாம் இந்த மாதிரி விஷயம் செய்ய மாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப சந்தேகப்படுற ஆளா கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி திரைமறைவுல சுதந்திரத்துக்காக போராடியவர்கள். திரைத்துறையிலே மிகப்பெரிய பணி விக்டர் ஹியூகோ அப்படின்றவர். அவரோட லே மிசரபிள் அப்படின்ற ஒரு நாடகத்தை தான் அவர் ஏழை படும் பாடு அப்படின்ற ஒரு படமா எடுத்திருக்காங்க. அவரோட தம்பி பாடினாங்க, எப்படி பாடினரோ அடியா அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே. இது கர்நாடக இசையில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக இசை கச்சேரிக்கு போனால் அவரோட பாடல் பாடாத இடமே கிடையாது. சுத்தானந்த பாரதியாரோட கீர்த்தனைகள் எங்க போனாலும் பாடப்படும். நீங்க அடுத்த பாடல்ல தூக்கிய திருவடி துணையன ஏங்கினே துரிய நடராஜனே, அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல். அதை அடுத்த முறை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி எப்படி பாடின பாடி அருள் புரிவாய் கருணை கடலே, அருள் புரிவாய் கருணை கடலே. இந்த பாடல் ரொம்ப ஃபேமஸான பாடல், அதுவும் நீங்க எடுத்து பாடலாம். கருணை செய்வாய் கஜவதனா கானரசம் பொங்கும் ஞானவரம் தந்தே. ஏன்னா இந்த மாதிரி பாடல் கீர்த்தனைகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக இசையில மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்படுது. இன்னைக்கு சின்ன சின்ன குழந்தைகளா வரக்கூடிய கர்நாடக இசையில பேக்ரவுண்ட்ல பாடி இன்னைக்கு தவிர்க்க முடியல வர. ஆனா அவங்க பாடுறவங்களுக்கே சுதானந்த பாரதி தான் இது ஏற்றாரான்னு தெரியல. ஆனா அவங்க பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஏன்னா டி.கே. பட்டம்மாள்ல இருந்து இன்னைக்கு நித்யஸ்ரீ மகாதேவன்ல இருந்து அனைவருமே இவரோட கீர்த்தனை இன்னைக்கு பாடப்பட்டு இருக்கு.